வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கதரும் ஸ்டாலின், கருணாநிதியை விட மோசமான தோல்வி. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. விரிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அதற்கு பிறகு திமுக வெற்றி பெறுமா இல்லையான்ற விஷயத்தை நீங்களே சொல்லுவீங்க. வீடியோவை பார்த்தீங்களா? இந்த பாவம் சும்மா விடுமா? இந்த மக்களுடைய சாபம் இந்த திமுகவை வெற்றி பெற வைக்குமா? தமிழருடைய கலாச்சாரம் என்ன? எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இந்தாப்பா தண்ணி குடிப்பா, உக்காருப்பா, என்ன ஊருப்பா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? தானத்திலே சிறந்த தானம் அன்னதானமாக இருந்தாலும் சரி, முதல்ல நாம் குடிக்கிற தண்ணி தானே கேட்குறோம். தண்ணி குடிச்சு தண்ணியில் உட்காருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போலடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி டேங்கை உடைச்சி தள்ளுறாங்கன்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பார். அது மட்டும் கிடையாது, ஏதோ ஆவேசத்தில் வந்தான், ஓட்டு போடல, டேங்கில் இருக்கின்ற பைப்பை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த டேங்குக்கு தண்ணி வருகின்ற பைப்பு மண்ணில் பொச்சி வச்சுருக்காங்க. அந்த பைப்பை நோண்டி ஆக்ஷா பிளேடை போட்டு கட் பண்ணி தண்ணியை வெளியே விடுறான். ஏன்னா அந்த டேங்குக்கு தண்ணி போச்சுன்னு வச்சிங்களேன், எப்படியாவது அவங்களாவது குழா போட்டுக்கிட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டேங்க்கு பைப்பு மட்டும் உடைக்கிறது இல்லை, அந்த டேங்குக்கு வருகின்ற தண்ணி பைப்பையும் உடைக்கிறான்னா இந்த பாவம் சும்மா விடுமா? இந்த மக்களுடைய சாபம் சும்மா விடுமா? நீங்களே சொல்லுங்களேன். அப்புறம் திமுக கலைஞர் காலத்தில் எந்த அளவுக்கு தோல்வியை சந்திச்சதோ அதை விட மோசமான தோல்வியை சந்திக்குமா இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவிலிருந்து இன்னொரு உண்மையும் புலனாகுது. என்ன தெரியுமா? திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடல, அதனால தானே இதெல்லாம் உடைக்கிறாங்க. அதாவது அந்த ஊரினுடைய தலைவர் திமுக காரராம். அந்த தலைவர் தான் அங்கே இருக்கக்கூடிய 30 குடும்பங்களுக்கு இந்த டேங்கை வச்சு கொடுத்தாராம். தண்ணி இல்லைன்னு சொன்னீங்க, நான் தண்ணி போட்டு கொடுத்தேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுக்கணுமா இல்லையா? என் கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கணுமா இல்லையா? ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்ச டேங்க்கு நான் உடைப்பேன், அந்த டேங்குக்கு கனெக்ஷன் கொடுத்தது நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவேசமாக ஆளை விட்டு டேங்கை உடைக்கிறான்னா அப்புறம் சொல்லுங்க, ஏதோ ஒரு இடத்துல மட்டுமே திமுக ஓட்டு போடல அப்படின்னு கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த அண்டா செந்தில் அப்படின்றவன். நேற்று தான் நம்ம வீடியோ பேசி இன்னைக்கு அந்த வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கலாம். காலையில் முதல் வீடியோவை அந்த வீடியோ தான். இவனுடைய மனநிலையெல்லாம் எப்படி இது பாருங்களேன். மக்கள் தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் தான் அரசாங்கத்துக்கு செலவழிப்பதற்காக வரி பணத்தை கொடுக்குறாங்க. எவனும் சொந்த பணத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிருது கிடையாது. ஆனால் இந்த அண்டா செந்தில் என்ன சொன்னா உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? சாஃப்ட்வேரில் இருக்கிற பையன் எவனுமே திமுக ஓட்டு போடலடா. ஆனால் நீங்கள் கணினித்துறையில் படித்ததாக இருந்தாலும் சரி, கணினித்துறையில் வேலைக்கு போனதாக இருந்தாலும் சரி, கலைஞர் போட்ட பிச்சடா. நீங்கள் பிளேட்டில் சோறு போட்டு சாப்பிட்றீங்களே, அந்த சோறு கலைஞ்சிருதுடா. நன்றி உணர்ச்சியுடன் இருந்தீங்கன்னா நீங்கள் திமுக ஓட்டு போட்டுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணான். திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா ஒன்று சாபம் விடுவானுங்க, இல்லைன்னு வச்சிங்களேன் நாங்கள் போட்ட பிக்சரான்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துவானுங்க. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் குடிக்கிற தண்ணி டேங்கை போய் உடைப்பானுங்க. இதுதான் திமுகவுடைய அராஜகம். இந்த அராஜகம் ஸ்டாலின் காலத்திலேயாவது முடிவுக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் ஸ்டாலின் காலத்தில் கூட இந்த அராஜகம் முடிவுக்கு வரலன்னா அப்புறம் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இன்னும் அந்த குடிநீர் தொட்டியை பார்த்தீங்கன்னா அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய சொந்த பணத்தில் போட்டு கொடுத்தாரா? மக்களுடைய வரி பணம் தானே. அப்போ மக்களுடைய வரி பணத்தில் இவன் போட்டு கொடுத்தத திடீர்னு என் கட்சிக்கு ஓட்டு போடலன்னு உடைக்கிறானு நியாயமா இது? இல்லை திமுக நியாயமான கட்சியா? அடா எம்ஜிஆர் தான் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஐபிஎம் ஆனது கம்ப்யூட்டர் தயாரிக்கின்ற போது அதை தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்து மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்தாரு, அரசு ஊழியர்களுக்கும் பயிற்சி கொடுத்தாரு. அந்த போட்டோவை பாருங்க. ஸோ எம்ஜிஆர் காலத்திலேயே நம்ம ஊருக்கு கணினி வந்துடுச்சு. ஆனால் இந்த அண்டா செந்தில் என்ன சொல்கிறான்? கணினித்துறையை கொண்டு வந்ததும் கணினியை கொண்டு வந்ததும் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறான். அதுலேயும் கணினி படிப்பதற்கு கலைஞர் தான் காரணம், அவர் தான் சோறு போட்டார் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆனால் பாருங்க,
பள்ளியில் படிப்பதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க, பை கொடுத்தாங்க, செருப்பு கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு உணவு போட்டார். அது மட்டும் இல்லை, ஏழை பாழைகள் பிழைப்பதற்காக அம்மா உணவகத்தில் 5 ரூபாய்க்கு உணவு கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு கூட அதிமுக காரனுக்கு ஓட்டு போடலன்னு வச்சுங்களேன், ஒரு அதிமுக காரன் கூட டேய் 5 ரூபாய்க்கு சோறு கொடுத்தோண்டா, லேப்டாப் கொடுத்தோண்டா, நீ துன்ற சோறு நாங்க போட்ட பிச்சடா அப்படின்னு அதிமுக காரன் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் திமுக காரன் அவன் புத்தியை காட்டுறானா இல்லையா? என்னவோ அவங்க அப்பா மூட்டு காசுல சோறு போட்ட மாதிரியும் அவங்க அப்பா மூட்டு காசுல கம்ப்யூட்டர் வாங்கி வச்ச மாதிரியும் திட்டுறது. அதே மாதிரி தான் தண்ணி தொட்டி. இப்போ உண்மையாகவே நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து நல்ல கட்சி, நியாயத்துக்கு கட்டுப்படுற கட்சியாக இருந்தா, யோ திமுக ஓட்டு போடுறது ஓட்டு போடாதது அவனவனுடைய விஷயா, அந்த சொந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது. உன்னுடைய சாதனையை சொன்னையா, மக்களுக்கு நல்லது பண்ணையா, அப்புறம் ஓட்டு போடுற நேரத்தில் காசை கொடுத்தியா, அப்படியும் அவன் ஓட்டு போடலன்னா அவனை போய் அடிக்க முடியாது, உதைக்க முடியாது. இது ஜனநாயக நாடு. அதனால நீ தண்ணி தொட்டிய உடைச்சது தப்பு. அதனால உன்னை கட்சி விட்டு நீக்கிற, கட்சி விரோத செயலில் ஈடுபட்டிருக்க அப்படின்னு திமுக இந்த ஊராட்சி மன்ற தலைவரையும் அந்த தண்ணி தொட்டியை உடைச்ச திமுகவினரையும் கட்சி விட்டு நீக்கினாங்களா? கொஞ்சம் மேலும் மனசாட்சி இருக்குதா இந்த அரசாங்கத்துக்கு, இல்லை திமுகவுக்கு? எப்படி வந்து தண்ணி தொட்டியை உடைக்கலாம்? யார் விட்டு காசுல வந்து போட்டது? இன்னொரு விஷயத்த பாருங்க, இவனுங்களுக்கு எவ்வளவு குறுகிய மனப்பான்மை பாருங்களேன். திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கோடிக்கணக்கான ஓட்டுகளை வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த 30 குடும்பத்தில் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 65 ஓட்டு இருக்கும். இந்த 65 ஓட்டு விடல்னா திமுக என்ன தோத்துருமா? அப்போ இந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு என்ன நினைவு இருந்திருக்கணும்? ஏண்டா நீ போட்டாடா நாங்க ஜெயிக்க போறோம், நீ போடலனா போடா, இந்த 65 ஓட்டு தான் எங்க தளபதிக்கு அவசியமே என்ன, இந்த 65 ஓட்டு இல்லைனா எங்க தளபதி ஜெயிக்க மாட்டாரடா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியவங்க இந்த டேங்கையும் இந்த குழாவையும் உடைக்கிறானுங்கன்னா, அப்புறம் கலைஞரை விட மோசமாக தான் இந்த திமுக தோக்கும். ஸ்டாலின் கதறத்தான் செய்வார். கொஞ்சம் வேணா கண்ணியம் வேணாம், ஆளுங்கட்சியாக இருந்தால் பொறுப்பு இருக்க வேணாம். அந்த பொறுப்பு சுத்தமாக இல்லவே இல்லையே. அப்புறம் எப்படா மக்கள் ஓட்டு போடுவாங்க? அதனால தான் சொன்னேன் நான், கலைஞர் காலத்தை விட திமுக மோசமான தோல்வியை ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற போது சந்திக்க போது. இவங்களுக்கு சகிப்புத்தன்மை துளியும் கிடையவே கிடையாது, மனசாட்சி கிடையவே கிடையாது. ஆனால் தோத்துருவோன்ற எண்ணம் மட்டும் திமுக காரனுக்கு வந்துடுச்சியா? அதனால தில்லுமுள்ளு வேலையில் இறங்கிட்டான். சீர்காழியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் அங்கங்கே வாக்கு போட்ட மிஷினானது 3 அடுக்கு பாதுகாப்பு மூலமாக ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருக்காங்க. ஆனால் ஏதோ கைவரிசை காட்டுறாங்க அரசு அதிகாரிகள் மூலமாக. அங்கே இருக்கக்கூடிய கேமராவில் ஓடுகின்ற டைமும் டிவியில் காட்டுகின்ற டைமும் வெவ்வேறாக இருக்கிறது. சித்து வேலையில் இறங்கிட்டாங்க. ஆனால் இந்த சித்து வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதிமுக மற்றும் பாஜகவினர். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கேட்டால் நீங்கள் வந்து தாசில்தாரை தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்களாம். தாசில்தார்கிட்ட கேட்டால் நீ கலெக்டர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறாங்களாம். கலெக்டருக்கு ஃபோன் பண்ணால் கலெக்டர் ஃபோனே எடுக்க மாட்டாராம், நாட் ரீச்சபிள் இருக்குதா. ஸோ தேர்தல் ஆணையமானது திமுகவுடைய கைப்பாவையாக மாறி போச்சோ. அதனால தான் இன்னைக்கு ஸ்ட்ராங் ரூமில் என்ன வேலை சித்து வேலை காட்டினாலும் அந்த தேர்தல் ஆணையமானது கண்டுக்கவே இல்லையோ. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, கடவுள் இருக்காண்டா குமார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். எப்போது தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கக்கூடிய டேங்கை உடைச்சாலும் திமுக சத்தியமா ஸ்டாலின் கதற கதற கலைஞர் காலத்தை விட மோசமான தோல்வியை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். இதே மாதிரி தான் 2021 காசு கொடுத்தாங்க, ஓட்டு போடல. ஆனால் வீடு வீடாக போய் கொடுத்த காசை திருப்பி கேட்டாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு அறிவே கிடையாது. திமுக காரனுடைய அராஜகம்லாம் பார்த்தவங்க மீண்டும் மீண்டும் அவங்ககிட்ட காசு வாங்குறாங்க பாருங்க. கண்டிப்பாக மக்களுக்கும் அறிவே கிடையாது. சரி நண்பர்களே, மனசாட்சி இல்லாத திமுக இந்த தேர்தலோடு முடிவு கட்டி விடலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். புள்ளி விவரங்கள் கூட திமுகவுக்கு ஆதரவாக வரலை. ரெண்டாவது, தவேகாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக திமுகவுடைய வாக்குகளை பிரிச்சிருக்கிறாங்க. அது புள்ளி விவரங்கள் படியும் சரி, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துருக்கிறவங்களும் சரியும் அரசியல் பொருட்களாக வெளியே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் 20% மேலாக விஜய் அவர்கள் வாக்கு வாங்கினார் என்றால் அது அதிமுகவுக்கு பேரிடி அப்படிங்கிறாங்க. எப்படா அப்படின்னு கேட்டால் அதிமுக ஓட்டுகளை தானே விஜய் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறானுங்க.
ஆனால் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமை பாருங்கள், எக்ஸ்தலத்தை பாருங்கள், இல்லை யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸை பாருங்கள். அங்கே என்னென்னலாம் ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். பரம்பரையான திமுக நாங்கள், குடும்பத்தோட திமுக தான் ஓட்டு போடுவோம். 8 ஓட்டு எங்களுது, 8 ஓட்டு இன்னைக்கு தவைக்களம் தான் அப்படின்னு தான் ரீல்ஸ் வருது. ஸோ ஒன்று கூட அதிமுக இருந்த நாங்கள் இன்னைக்கு மாற்றம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு அதிமுக இருக்கிறவங்க சொன்ன மாதிரி தெரியவே இல்லை. அதுக்கு காரணம் விஜயுடைய பிரச்சாரமானது மக்கள் மத்தியில் நல்லா எடுபட்டு இருக்கிறது. திமுக தீய சக்தி என்று சொன்னார்ல, அந்த தீய சக்தியானது இந்த தண்ணி டேங்கை உடைக்கும் போது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால திமுக மீது நல்ல அபிப்பிராயம் கொண்ட திமுக காரன் கூட திமுக ஓட்டு போட வேணாயா, அவன் பண்ற அக்கிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தவேக்காக்கு போட்டிருக்காங்க. தவேக்கா எவ்வளவு வாக்கு வாங்குதுன்ற அடிப்படையில தான் திமுக எதிர்கட்சியா வருமா வராதா என்ற நிலை ஏற்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் மீண்டும் சொல்றேன், அராஜகத்தை விட்டுட்டு எப்போ பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சியாவோ பொறுப்புள்ள ஆளுங்கட்சியாவோ திமுக நடந்து கொள்கிறதோ அப்பதான் பாத்தீங்கன்னா மக்கள் இவங்க மீது நம்பிக்கை வைப்பாங்க. ஏதோ திமுக இன்னைக்கு தான் கட்சி தொடங்கி நம்ம விஜய் மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்த மாதிரியும், அதனால அரசியல் அனுபவம் கிடையாது, முதிர்ச்சி கிடையாது, அதனால இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. 75 ஆண்டு காலமாக இந்த கட்சி இருக்குது. பல தேர்தலை பார்த்த பசங்க இவனுங்க, எவ்வளோ அனுபவம் இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் குடிநீர் தொட்டியை உடைக்கிறானுங்கன்னா, பைப்பை அறுத்து தண்ணியை வீண் பண்ணுறானுங்கன்னா, அப்போது ஸ்டாலின் கதறத்தான் செய்வார். கருணாநிதியை விட மோசமான தோல்வியை திமுக அனுபவிச்சு தான் ஆகணும். பொறுத்துருங்க, மே 4 வரைக்கும் இந்த சாபமும் இந்த பாவமும் திமுகவை சும்மா விடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தையும் சேர்த்து சொல்லுங்க. நன்றி.